ஹாய் ஐம் டாக்டர் முரளி ஹோமியோ கிளினிக். நேற்று நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கான டயட்ரி மேனேஜ்மெண்ட் எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம ஃபைபர் கண்டென்ட்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறதால நம்ம உடம்புக்கு நல்லதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதாவது நார் சத்துக்கள். ஓகேங்களா? ஓகே, டெய்லி ஃபைபர் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு சராசரியாக இவ்வளோ ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுத்தால் உடம்புக்கு நல்லதுன்ற அடிப்படையில் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெண்ணுக்குன்னு பார்க்கும்போது 20 to 25 கிராம் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்தால் அவங்க உடம்புக்கு நல்லதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒரு மீனுக்குன்னு பார்த்தா 30 to 35 கிராம் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறதால அவங்க உடம்புக்கு நல்லதாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறோம். ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறதால என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சாப்பிட்றதுலாம் செரிக்கவே மாட்டேங்குது டாக்டர், நான் என்ன தான் டாக்டர் பண்ணணும்? முதல்ல நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுக்கிற சாப்பாட்டில் அதிக ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருந்தாலே டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும்போது இந்த சென்ஸ் இது கான்ஸ்டிபேஷனுக்கான தீர்வும் அதிகமாக இருக்கும். நேற்று சொன்ன மாதிரி தான் கான்ஸ்டிபேஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். அடுத்து பார்க்கும்போது சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஷுகரில் இருக்கவங்க அதாவது ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது சொன்ன டாக்டர் எனக்கு பசிச்சுட்டே இருக்குது டாக்டர், நான் என்ன தான் டாக்டர் பண்ணுறது எனக்கே தெரியல. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ் எடுக்கிறது என்ன ஆகும்னா நாளடைவில் உங்களுக்கு பசியை குறைக்கும் போது நீங்கள் நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கான தீர்வு உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவுது இந்த ஃபைபர் கண்டென்ட்ஸ். ஓகே, அடுத்து ஃபைபர் வேறு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் எடுக்கிறீங்களோ வெயிட் லாஸ், அதாவது கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறது, பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உடம்புல இருக்கிறது, அதை குறைக்கிறதுக்கு உதவுறது இந்த ஃபைபர். எந்தெந்த பழங்கள் எந்தெந்த காய்கறிகள் எது எடுத்தால் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ.